வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். டெல்லியில பரபரப்பான காட்சிகள் எல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் என்டிஏ தலைவர்களுடைய கூட்டம், இன்னொரு பக்கம் இந்தியா அலையன்ஸ் லீடர்ஸுடைய மீட்டிங். ஸோ அடுத்து என்டிஏ தான் ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்றது பாஜக ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஏன்னா சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமார் ரெண்டு பேரும் கிங் மேக்கர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் பாஜகவை விட்டு போக மாட்டாங்க, என்டிஏ அலையன்ஸை விட்டு போக மாட்டாங்க அப்படின்றது உறுதியாக பாஜக தலைவர்கள் நம்புகிறார்கள். 2-3 நாளாவே அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த தேர்தல் ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே நிதிஷ்குமார் டெல்லிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தனியாக சந்தித்து பேசிவிட்டு சென்றார். சந்திரபாபு நாயுடு அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபி நினைச்சது என்னன்னா, ஒரு 260-270 கிட்ட வருவோம், பீகாரை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு 240 நிப்போம் அப்படின்றது அவங்களால உறுதியா அதை கணிக்க முடியாம போயிருக்கிறதுனாலதான் இப்போ சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் நம்பி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு ஏற்பாடு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக இந்த எலெக்ஷன்ஸை பற்றி நாம பல்வேறு காணொலிகள்ல வெளியிட்டு இருக்கோம். குறிப்பா யூபியில களம் மாறுகிறது, தேர்தல் களம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, பிரதமருடைய பேச்சு அதனுடைய ஒரு ஒரு உறுதியான வடிவம் இந்த தேர்தல் மாறுகிறது அப்படின்றதுக்கு பிரதமருடைய பேச்சு தான். அப்புறம் பல்வேறு விஷயங்களை மேப் பண்ணி ஸோ ஆகவே இந்த 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 என்டையர் சீக்வென்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த தேர்தல் எப்படி களம் மாறிக்கொண்டு இருக்கிறது, அங்க என்ன நடக்குது, குறிப்பா யூபியில என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம தொடர்ந்து வெளியிட்டு இருந்தோம். அந்த விஷயங்கள்லாம் உண்மையாகி இருக்கிறது. இதுதான் கள நிலவரம் அப்படின்ற அடிப்படையில தான் அந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கிறது. ஸோ ஆகவே எங்களுக்காக தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருந்த எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இதை நாம் தொடர்ந்து செய்திருக்க முடியாது. ஆகவே உண்மையான கள நிலவரம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது சொல்லுவதுதான் எங்களுடைய பணி. அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில டெல்லியில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ் வருவதற்கு முன்பே பாஜக ஒரு பக்கம் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்க்ளூடிங் அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு 15 நாட்களுக்கு முன்பே மாற்று கட்சி தலைவர்கள்ட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சேனலை ஓபன் பண்ணி வச்சுக்கணும், ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில பாஜக இறங்கிட்டாங்க. இந்த எக்ஸிட் போல் நம்பர்ஸ் வந்தது எல்லாமே அது சும்மா பப்ளிக் கன்சம்ஷனுக்காக தான், ஊடகங்கள் திசை திருப்பக்கூடிய ஒரு நடவடிக்கையை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த ஊடகமும் ஒரே மாதிரியான நம்பர்ஸை வெளியிட்டது அந்த எக்ஸிட் போல்ஸ் உடைய நம்பர்ஸே, அந்த எக்ஸிட் போல்ஸே சந்தேகத்துக்குள்ளாக்குனது அந்த விஷயம்தான். குறிப்பா இன்னொன்னு, தமிழ்நாட்டுல 4 சீட்டு, கேரளால 3 சீட்டு அப்படின்லாம் சொன்னாங்க. கேரளால ஒரே ஒரு சீட்டு தான் அவர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது ஏற்பட்டு இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு டைவர்ஷன் அப்படின்றது தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க பிஜேபி தரப்புல இருந்து. அதுக்கப்புறம் பிஜேபிக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய ஊடகங்கள்லாம். ஸோ அந்த டைம்லயே சில லீடர்ஸோட எல்லாம் இவங்க பேக் சேனல் டாக்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. குறிப்பா பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள்லாம் கடைசி இந்த ஒரு மாசம் 5வது ஃபேஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 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 2-3 மாநிலங்களுக்கு அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. டிராவல் பண்ணி பல முக்கியமான தலைவர்களை சந்தித்து இருக்கிறார். கிட்டத்தட்ட பாஜகவுடைய மெசேஜை தான் அவரு எடுத்துட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏதோ ஒரு பர்சனல் அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அசைன்மெண்ட்டை அவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய சில தலைவர்களையும் போய் அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு ரெண்டு தரப்புலையும், இந்தியா அலையன்ஸ் தரப்புலையும் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பேசியிருக்காங்க. இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் நிதிஷ்குமாரோட டச்ல இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நிதிஷ்குமாரை டெல்லிக்கு வர வச்சு நீத்தி ஆயோக் மீட்டிங் அப்படின்லாம் ஒரு வீக்கெண்ட்ல நீத்தி ஆயோக் ப்ரொபோசல் அது இதுன்னு சொல்லி
ஏதோ ஒரு காட்டி நிதிஷ்குமாரை வந்து டெல்லிக்கு வர வச்சு பிரதமர் வந்து சந்திச்சு பேசியிருக்கிறார். அப்பவே வந்து இந்த இண்டிகேஷன்ஸ் வந்துச்சு, ஏதோ ஒண்ணு வந்து சரியில்லை, அதனாலதான் பிஜேபி வந்து பிளான் பிக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் வந்து பல பேருடைய ரீடிங்காக இருந்தது. சோ அதே மாதிரி இந்த தேர்தல் முடிவுகள் வந்த உடனே இப்ப நிதிஷ்குமார் வந்து எப்படியாச்சும் வந்து அவர் கன்வின்ஸ் ஆயிடுவாரு. பட் அவருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கலன்னா கன்வின்ஸ் ஆக மாட்டாரு அப்படின்றாங்க. இப்போ பீகார்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஸ்பெகுலேஷன் என்னன்னா, நிதிஷ்குமார் தான் அடுத்த பிரதமர் அப்படின்ற அடிப்படையில ஒரு சின்ன முயற்சி என்பது எடுக்கப்படுகிறது. பீகார்ல இருந்து இது வரைக்கும் யாரும் வந்து பிரதமர் ஆகவில்லை அப்படின்றதுனால இந்த முறை அந்த சான்ஸை பீகாருக்கு கொடுக்கணும். பட் நிதிஷ்குமாருடைய சீட்ஸ் பாத்தீங்கன்னா 16 சீட்ஸ் தான். பாஜக 240 சீட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த 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 இது ஒத்துக்க முடியாது அப்படின்றது ஒரு நிலைமை. அதனால அவர் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அல்லது ஒரு பவர்ஃபுல் போர்ட்போலியோவை கேட்டு பெறுவார் அப்படின்றதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய தகவல். சோ அந்த 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 டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட அவர் வந்து பிரஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடுக்கு பர்சனலாவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட ஒரு விதமான முரண்பாடு, ஒரு விதமான பிரச்சனை அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, அவர் வந்து இந்த சீட் ஷேரிங் டாக்ஸ் அப்பவே வந்து டிடிபியை சரியா நடத்தல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு அவங்களுக்குள்ள ஏற்படுத்திருச்சு. ரெண்டாவது, அந்த டிடிபியை வந்து இந்த சீட் ஷேரிங் சமயத்துல டீல் பண்ண விதம், அதுக்கப்புறம் அவங்கள வந்து அவங்க பேசின விதம், இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு விதமான பிரச்சனையாக இருந்தது. அது மட்டும் இல்லாம சந்திரபாபு நாயுடுவுடைய கைதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்றது ஒன்றிய அரசாங்கத்துடைய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டிபார்ட்மெண்ட். ஏன்னா அவங்க கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ஜெகன்மோகன் ரெட்டி அந்த முடிவை எடுக்கிறார், கைது செய்கிறார். அதுக்கப்புறம் அந்த கைது அப்படின்றது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராகவே திரும்புகிறது, ஒரு அனுதாப அலையை கிரியேட் பண்ணுது. ஸோ மேபி இது பிஜேபியோட ஒரு பிளானா இருக்கலாம். இந்த ரிப்போர்ட்டை கொடுத்து ஜெகன்மோகன் ரெட்டிட்ட சந்திரபாபு நாயுடுவை அரெஸ்ட் பண்ண வச்சு யாருக்கு சிம்பத்தி கூடுது, யார் பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அவங்களோட பாஜக கூட்டணி சேரலாம் அப்படின்றதுக்காக கூட இதை செய்திருக்கலாம். பட் பிஜேபி இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடி இருக்கு அப்படின்னும் போது அந்த பவர்ஃபுல் போர்ட்போலியோஸை வந்து நாம வாங்கணும் அப்படின்றது ரெண்டு பேருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. ஒரு பக்கம் நிதிஷ்குமாரும் அதை விரும்புகிறார், இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடுவும் அதை விரும்புகிறார். ஆனால் பவர்ஃபுல் போர்ட்போலியோஸை கொடுக்க பாஜக முன்வருமா அப்படின்றதான் ஒரு கேள்வி. இன்னைக்கு நடந்த அந்த கேபினெட் மீட்டிங்ல பிரதமர் நரேந்திர மோடி இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய வெற்றி, மூன்றாவது ஒரு முறை மக்கள் வந்து பாஜக ஆட்சியை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டிக்ட கொடுத்திருக்காங்க. ஆகவே இதை தோல்வி எல்லாம் நீங்க நினைக்காதீங்க, இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நினைத்து நாம அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நாம ரெடி ஆகணும், அடுத்த அரசாங்கத்தை எப்படி நடத்துவது அப்படின்னு நாம ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபினெட் மீட்டிங்ல ராஜ்நாத் சிங் பேசி இருக்கிறார், நிதின் கட்கரி பேசி இருக்கிறார். இப்பதான் ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, அமித்ஷா இவங்க எல்லாம் வந்து பிரதமருடைய ஒர்க்கை வந்து பாராட்டி, அந்த எலெக்ஷனை பாராட்டி ஒரு தீர்மானம் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல இருந்து என்ன மெசேஜ் அவங்க கன்வே பண்றாங்கன்னா, மீண்டும் மோடி தான் அப்படின்ற அந்த மெசேஜை கன்வே பண்றாங்க. பட் இன்னொரு பக்கம் உங்களுக்கு மோடி பிரதமராக இருந்தாலும் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கு. இன்னொரு பக்கம் மோடி மட்டுமே ஏன் பிரதமராக இருக்க வேண்டும், வேற யாரும் பிரதமராக வரக்கூடாதா அப்படின்ற அந்த முணுப்புடும்புகளும் வந்து தொடங்கி இருக்கிறது. சுப்பிரமணியம் சாமி நேத்து ஓப்பனாவே ஸ்பேசஸ்ல அது குறித்து தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். சுப்பிரமணியம் சுவாமி பேசுவது அப்படின்றது வந்து நீங்க சும்மா அவர் ஏதோ பொழுது போகாம பேசுறாரு அப்படின்றதுல, சுப்பிரமணிய சாமிக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து கன்வே செய்யப்படுகிறது. அவர் தைரியமாக பேசுகிறார், மற்றவங்க தைரியமா பேச முன் வரவில்லை அப்படின்ற ஒரு சூழலும் இருக்கிறது. ஆகவே இந்த அட்டெம்ப்ட்ல தான் உங்களுக்கு சிவராஜ் சிங் சௌஹான் அவர் வந்து ஒரு சைலண்ட் கேண்டிடேட்டாக அவருடைய பெயரும் வந்து உள்ள வருகிறது. ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ப்ராசஸ் எப்படி வருது அப்படின்றத பார்த்துட்டு அப்படி முக்கியமான போர்ட்போலியோஸ் எல்லாம் வந்து யாருக்கு நிதிஷ்குமாருக்கும் அல்லது சந்திரபாபு நாயுடுக்கும் கொடுக்கல அப்படின்னா வேற யாராச்சும் ஒரு கன்சென்சஸ் கேண்டிடேட் முடியுமா அப்படின்றது, அப்படின்ற ஒரு கேண்டிடேட் யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்றதும் வந்து ஒரு ஆல்டர்னேட் பிளானாக இருக்கிறது. ஸோ ஒரு பக்கம்
இதெல்லாம் வந்து என்டிஏக்குள்ள நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து இந்தியா அலையன்ஸ் லீடர்ஸும் வந்து நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவோட பேசிட்டு இருக்காங்க. இதுல எல்லாருடைய கவனமும் குறிப்பா மோடி பார்த்து பயப்படுற ஒரு லீடர் யார் அப்படின்னா சரத்பவார். ஏன்னா சரத்பவார் ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழல்ல உத்தவ் தாக்கரே மற்றும் அவரும் சேர்ந்து மகாராஷ்டிரால ஆட்சி அமைச்சிட்டாங்க. உத்தவ் தாக்கரே சீஃப் மினிஸ்டர் ஆக்கி அவர் வந்து ஒரு ஒரு கேப்ல பூந்து அவர் இந்த வேலையை வந்து பாஜகவுக்கு தெரியாம அதை வந்து டக்குன்னு பண்ணி முடிச்சுட்டாரு. ஆகவே காங்கிரஸையும் உத்தவ் தாக்கரேயும் ஒன்றிணைத்து ஒரு ஆட்சியை அங்க அமைச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் இந்த நெகோசியேஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி நாம இந்த டீலை முடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அது வந்து சரியாக இருக்கும் அப்படின்றதுதான் வந்து பாஜகவுடைய எண்ணமாக இருக்கிறது. அதனாலதான் இமீடியட்டா கேபினெட்டை கூட்டி பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய ரெசிக்னேஷனை அனுப்பி இருக்கிறார். ரெசிக்னேஷன் அனுப்புனது மட்டும் இல்லாம இப்போ அடுத்தது லெட்டர் ஆஃப் சப்போர்ட் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஆட்சி கோருவதற்கான அந்த இதையும் வந்து சப்மிட் பண்ணிட்டு ஜனாதிபதி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஆட்சியை இது பண்ணுவாங்க. பட் இந்தியா அலையன்ஸ் இந்த இதை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய பயம் அப்படின்றது பாஜகவுக்கு இருக்கிறது. ஸோ யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னா சரத்பவார் தான். சரத்பவார் 2 பேரோடையும் பேசிட்டு இருக்காரு. நிதிஷ்குமாரோடையும் பேசிட்டு இருக்காரு, சந்திரபாபு நாயுடுவோடையும் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடுவோட ரேவந்த் ரெட்டியும் தொடர்பில் இருக்கிறார். இந்த ரிசல்ட் வந்த உடனே நேற்று மாலையே அந்த தொடர்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர். ஆனால் அவர் ஏற்கனவே டிடிபியில இருந்ததுனால ஸோ டிடிபியில அவருக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் லீடர்ஸும் இருக்காங்க. டிடிபில இருந்து வெளியே வந்த ஒரு நபர் தான். ஸோ அவருக்கு தெரியும் எந்த சேனல்ல போய் சந்திரபாபு நாயுடுவை ரீச் பண்ண முடியுமோ அந்த சேனல்ல போய் சந்திரபாபு நாயுடுவை ரீச் பண்ணியிருக்காரு, பேசி இருக்கிறார். ஸோ 2 தரப்பும் வந்து இந்த கிங் மேக்கர்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அப்படின்றது தொற்றிக் கொண்டுள்ளது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த பயம் அப்படின்றது இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் கேரளா காங்கிரஸ்லாம் வந்து ஒரு ட்வீட்டை போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அகிலேஷ் யாதவும் சந்திரபாபு நாயுடுவும் மீட் பண்ற மாதிரி ஒரு பழைய படத்தை போட்டுட்டு பதறாதீங்க மோடிஜி இது பழைய படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்களுடைய பார்வை எல்லாம் குறிப்பா இந்த உளவுத்துறை ஏஜென்சிஸ் அப்புறம் இந்த அரசியல் ரீதியாக ரொம்ப கீனா வாட்ச் பண்றவங்களுடைய பார்வை எல்லாம் வந்து 2 நபர்கள் மீது இருக்கிறது. ஒண்ணு வந்து நிதிஷ்குமார், இன்னொன்னு வந்து சந்திரபாபு நாயுடு. இவங்க யார்கிட்ட பேசுறாங்க, என்ன பண்றாங்க, என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை, என்ன மாதிரியான நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்குன்னு. பட் இந்தியா அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அவங்க வந்து முடிவு பண்ணி இருக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பாஜக எப்படி செயல்படுமோ அந்த மாதிரி நாம செயல்பட போவதில்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ணுவாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன. மீண்டும் வந்து ஒரு 8ஆம் தேதிக்குள்ள அவர் வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார், பிரதமராக அவர் பதவியேற்கிறார் அப்படின்னும் போது அடுத்தது என்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டு கேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா அலையன்ஸ் லீடர்ஸ் வந்து மூவ் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்ப இந்தியா அலையன்ஸ் லீடர்ஸ் மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய குறிப்பாக உத்தவ் தாக்கரே போன்ற கட்சி தலைவர்களோட எல்லாம் பிஜேபியும் வந்து கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க மகாராஷ்டிரால ஒரு பெரிய தோல்வியை தழுவி இருப்பதால அங்க வந்து ஒரு ரெசிக்னேஷன் டிராமா அப்படின்றது நடந்திருக்கிறது. பட்னவிஸ் வந்து நான் ரிசைன் பண்றேன் அப்படின்ட்டுலாம் வந்து பேசி இருக்கிறார். இங்கேயும் அந்த மாதிரியான ஒரு பேச்சு தமிழ்நாட்டிலையும் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அண்ணாமலை இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு கூட்டியிருக்காரு. அந்த கூட்டத்துக்கு வழக்கத்துக்கு மாறா கட்சியுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி கேசவநாயம் அனைவரையும் அழைத்து நீங்க இந்த கூட்டத்துல பங்கேற்கணும், ரொம்ப முக்கியமான கூட்டம் அப்படின்னு கூப்பிட்டிருக்காரு. அங்க அண்ணாமலை தான் ராஜினாமா செய்ய போவதாக அறிவிக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிர்வாகிகிட்ட சொல்லியிருக்காரு போல. அப்புறம் எல்லாருமே பர்சியூ பண்ணி இல்ல நீங்க அதை சொல்லாதீங்க, நீங்க சொன்னீங்கன்னா கட்சி இப்பதான் தமிழ்நாட்டுல கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கு, கொஞ்சம் இளைஞர்கள்லாம் அவங்கள பார்த்து வராங்க, நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பெரிய பின்னடைவா வந்துடும், இப்போ அதை பண்ணாதீங்க, நீங்க வேணா ஒரு லாங் லீவ்ல போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவருக்கு ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட பிஜேபியில தலைமையில ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பட் தேசிய அளவுல இன்னும் வந்து சிச்சுவேஷன் ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கு. கான்கிரீட்டா இதுதான் வேண்டும், இதுதான் கொடுப்போம் அப்படின்ற அளவுக்குலாம் அந்த நெகோசியேஷன் வந்து இன்னும் முடியல. பட் பாஜகவுக்கு கூடிய விரைவில் அந்த புதிய அமைச்சரவை பதவியேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு இந்த 2 லீடர்ஸ் டிமாண்ட் பண்றாங்க
அவங்களுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க எப்படி பூர்த்தி செய்ய போறாங்க அப்படின்றதான் தொடர்ந்து பார்க்கணும். ஸோ இந்த எபிசோட்லாம் வந்து லைவ்ல பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா இதை ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் எடிட் பண்ணி பண்றதுக்குள்ள வேறு பல டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுறதுனால ஸோ லைவ்ல ஒரு 2 நாளைக்கு இந்த மாதிரியான இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து நடக்கும். ஸோ வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.